எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களுக்கு பஞ்சாப்லேருந்து வந்த ஒரு ஆஃபர் லெட்டர் அவரோட லைஃபே மாற்றிடுச்சு. எப்படின்னு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அவங்க ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சு வந்து ஜஸ்ட் 1 மந்த்லேயே நல்ல ஜாப் ஆஃபர் கிடச்சிது. பிடிச்ச ஜாப், குட் சேல்ரி, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒர்க் லைஃப் பேலன்ஸும் போச்சு. ஈவன் மிட் நைட்ஸில் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அவங்க குவிட் பண்ணவே இல்லை. சம்ஹவ் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் தான் ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக பஞ்சாப்லேருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஜாபையும் குவிட் பண்ணிட்டு அங்கே போனாங்க. பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு, அங்கே செட்டில் ஆகுறது அவங்களுக்கும் செட் ஆகலைன்னு. ஸோ கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் திரும்ப சென்னைக்கு வந்தாங்க. அப்புறம் வேற ஒரு ஜாப் கிடைச்சிது. இப்போ சென்னையில் தான் இருக்காங்க, ஸ்டேபிளாக இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஜாப் ஆஃபர் வந்தது ஜஸ்ட் ஒரு ரேண்டம் சான்ஸ் இல்லை, அது ஒரு எஸ்கேப் மாதிரி. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த டாக்ஸிக் ஜாப்லேருந்து வெளியில் வர டெசிஷன் எடுக்கல. ஆனால் இந்த ஆஃபர் வந்ததுனால தான் அவங்க குவிட் பண்ணாங்களே. அங்கே செட் ஆகலைனாலும் அட்லீஸ்ட் அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்தாங்க. சில நேரத்தில் நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இம்மீடியட்டாக புரியாது, ஆனால் லேட்டாக தான் ரியலைஸ் ஆகும் அது நமக்கு நல்லதுக்கு தான் நடந்துச்சுன்னு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.